கர்நாடகாவில் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பெண் உட்பட 2 பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டம் கங்காவதி தாலுகாவில் முக்கிய சுற்றுலா தலமாக இருப்பது சனபுரா ஏரிக்கு அருகில் உள்ள ஜங்கிலி கிராமம். இந்த பகுதிக்கு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்க சுற்றுலா பயணி டேனியல் மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பங்கஜ் பட்டேல், ஒடிசாவைச் சேர்ந்த பிபாஸ் மற்றும் இஸ்ரேலைச் சேர்ந்த பெண் ஒருவர் மற்றும் தங்கும் விடுதியின் பெண் உரிமையாளர் ஆகியோர் சுற்றுலா வந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத 3 பேர் சுற்றுலா பயணிகளிடம் தங்களது வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதற்கு பணம் கொடுக்குமாறு கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அப்போது அந்த மர்ம நபர்கள் 3 ஆண் சுற்றுலா பயணிகளையும் அருகிலிருந்த கால்வாயில் தள்ளிவிட்டனர். பிறகு அங்கிருந்த இஸ்ரேல் பெண் பயணியையும் விடுதி பெண் உரிமையாளரையும் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். கால்வாயில் தள்ளிவிடப்பட்ட 2 நீச்சல் அடித்து உயிர் தப்பினர். ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக மல்லேஷ் என்கிற ஹண்டிமல்லா, சாய் மற்றும் ஷரணப்பா ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். இந்தியாவுக்கு சுற்றுலா வந்த பயணிகளுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை நாடு முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நடந்த இந்த சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதால் கைதான 3 குற்றவாளிகள் என்று அண்மையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து பிரிவு 103 கீழ் கங்காவதி மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றம் குற்றவாளிகள் 3 மரண தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்தது. இந்த குற்றம் அரிதினும் அரிதான பிரிவின் கீழ் வருவதால் அதிகபட்ச தண்டனையை வழங்குவதாக நீதிபதி கூறினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.